வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அரசியல் களம் இப்பொழுதே சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஏப்ரல் 9ஆம் தேதி தேர்தல் நடைபெற இருக்கிற நிலையில இந்தியா கூட்டணிக்குள்ள இன்னமும் தொகுதி பங்கீடு, வேட்பாளர் தேர்வுல பல்வேறு குழப்பங்கள் நிலவிட்டு வருது. இந்த நிலையில ராஜ்பவன் தொகுதியில இந்தியா கூட்டணியில திமுகவிற்கு ஒதுக்கப்பட்டிருந்தாலும் காங்கிரஸ் சார்பில் குமரன் வேட்புமனு தாக்கல் செஞ்சு தீவிர வாக்கு சேகரிப்புல ஈடுபட்டு வராரு. அது மட்டும் இல்லாம இந்த பகுதி திமுக சார்பில் விக்னேஷ் கண்ணனும் காங்கிரஸ் சார்பில் குமரனும் வேட்புமனு தாக்கல் செஞ்ச நிலையில இவங்க 2 பேரோட மனுக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. இப்ப காங்கிரஸ் வேட்பாளர் குமரன் ராஜ்பவன் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று வாக்கும் சேகரிச்சுட்டு வராரு. தொகுதி திமுகவிற்கு ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற கேள்விக்கு இதுவரை காங்கிரஸ் தலைமை தன்னை வாபஸ் பெற அறிவுறுத்தவில்லை அப்படின்னும் அதனாலதான் பிரச்சாரத்தை தொடர்ந்து நடத்தி வருவதாகவும் அவர் தெரிவிச்சிருக்காரு. கூட்டணிக்குள்ளேயே இவ்வளவு பிரச்சனை, தொகுதி பங்கீடு இன்னமும் குழப்பத்திலே இருக்கு. இப்படி இருக்க சூழ்நிலையில ஒரே தொகுதியில காங்கிரஸ் சேர்ந்தவரும் திமுகவை சேர்ந்தவரும் 2 பேரும் வாக்கு சேகரிப்புல ஈடுபட்டிருக்கிறது வாக்காளர்கள் மத்தியில ஒரு பேசு பொருளாகவே இருக்கு. மொத்தத்துல இந்தியா கூட்டணிக்குள்ள தொகுதி பங்கீடு, அது மட்டும் இல்லாம வேட்பாளர் தேர்வுல ஏற்பட்டிருக்க குழப்பங்கள் புதுச்சேரி அரசியல் சூழல மேலும் பரபரப்பா மாத்தி இருக்கு.